இப்ப யூடியூப் ஃபுல்லா இந்த வனிதா விஜயகுமார், ஜோதிகா விஜயகுமார் இவங்க வீடியோ தான் அதிகமா வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ பீனிக்ஸ் அப்படின்னு ஒரு படம் விஜய் சேதுபதி அண்ணாவோட பையன் நடிச்சிருப்பாப்புல. அந்த படம் ரீசெண்டா வந்துச்சு. அதுக்கு அந்த தம்பி மேல ஏகப்பட்ட வன்மத்தை கக்குன்னு கக்கனானுங்க. அதையே நெப்போட்டிசம் சொன்னாங்க. அந்த பையன் வந்து என் அப்பா பேர் யூஸ் பண்ணாம நான் வளரணும் ஆசைப்பட்ட ஒரு பையனையே நெப்போட்டிசம் சொன்னானுங்க. எப்பனே இருப்பீங்களாடா. ஆனா இப்ப யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அதிகமா ஓடிட்டு இருக்குது. அதோட வந்து ஜோவிகா அவங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்களை வந்து மீம்ஸ் கிரியேட்டரா இருக்கட்டும் இல்ல யூடியூபர்ஸா இருக்கட்டும் பயங்கரமா புகழ்ந்து ஒரு மாதிரி பயங்கரமா காட்டுறாங்க. அதுவும் எடிட் பண்ணி வேற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. ஒரு பையன் அவனோட சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும் ஆசைப்பட்டு ஒரு படத்தை நடிச்சு வெளியே வந்தாக்கா அவன் ஆட்டிடியூட் காட்டுறான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ஓவர் பில்டப் கொடுக்குறான், ஓவர் சீன் போடுறான், அப்படி இப்படி சொல்லிட்டு போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சானுங்க. பயங்கரமா நெப்போட்டிசம் சொல்லி பயங்கரமா கலாய்ச்சானுங்க. ஆனா இப்போ ஒரு பொண்ணு நடிக்க கூட இல்லை. அந்த படத்தை சும்மா அந்த ஆடியோ லஞ்சோ ஏதோ வந்திருக்காங்க போல. போற இடத்துலாம் பிரஸ் பொண்ணுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி விழுந்து எடுக்கிறானுங்க. அப்ப புகழ்ந்து பேசுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, ஆண்கள் தான் ஆண்களுக்கு இருக்கிற பெரிய எதிரினே தோணுது எனக்கு உண்மையாவே. ஏன்னா ஒரு பையன் டான்ஸ் ஆடியோ இல்ல அவனோட டேலண்ட் காமிச்சு எந்த வீடியோ போட்டாலும் தள்ளிட்டு போயிடுவானுங்க பார்த்ததுமே. ஆனா ஒரு பொண்ணு ஒரு போட்டோ போட்டா கூட 10 நிமிஷம் பார்த்துட்டு போட்டோ லைக் பண்ணிட்டு போவானுங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் எப்பறம் நம்மள முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. You are totally wrong. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்கடா, நம்மள யாராச்சும் மதிக்கிறாங்களா? ஒரு நாய் கூட சீண்ட மாட்டுது அப்படின்னும் போது நீ எதுக்கு போய் உன் லவ் அப்படி காட்டுற? உன்னை யாராச்சும் திரும்பி லவ் பண்றாங்களா? ஒன் சைடா ஏன்டா லவ் பண்றீங்க? இன்னுமாடா அப்படி இருப்பீங்க? காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல். ஏன் ஜோவிகா சீன் போடவே இல்லையாடா? மனசாட்சி சொல்லுங்கடா. ஜோவிகாவும் சீன் போடுது, அவங்க அம்மாவும் சீன் போடுறா. இந்த வயசுல அந்த அம்மாவும் சீன் போடுறாங்க. சார் ஒன்னும் காண்டாவது எனக்கு. இதெல்லாம் ஏன்டா கேட்க மாட்டீங்க? இதே இடத்துல வனிதா விஜயகுமாருக்கு ஒரு பையன் இருந்தாச்சுங்களேன், அப்படியே உள்டாவே பேசிருப்பானுங்க. நெப்போட்டிசம் போட்டு கலாய்ச்சிருப்பாங்க. ஏன் ஓவரா சீன் போடுற அப்படின்னு. ஆனா ஒண்ணுடா, பெண் முகத்துல விழுந்திருக்கீங்கடா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்கடா. இல்லன்னா வச்சுங்களேன் உண்மையான டேலண்டானாலும் எவனும் வெளியே வர மாட்டானா. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மச்சம் இந்த லைக்க பொண்ணுங்களுக்கு பண்றதை தாண்டி இந்த கையை திருப்பி கொஞ்சம் அப்படி பசங்களுக்கு கொஞ்சம் பண்ணுங்கடா. முடியலடா, போராடுறோம்டா லைக்கு ஷேருக்கு வீடியோ பண்றது எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறது எங்களுக்கு. ஆனா ஒரு பொண்ணு சும்மா ஒரு போஸ்ட் போட்டாலே வாங்கிட்டு போயிருப்பான். ஆண்களுக்கு ஆண்களே தாண்டா எதிரி, வேற எவனுமே கிடையாதுடா. நீங்களே போதும் நான் முடிச்சு விடுறேன். போங்கடா.